Yes, sir. Okay, sir. Okay, right. Yes, So, sir. இப்போ the Fine, sir. yes, sir. Yes, sir. Yes, sir. So, the poem, yes, ஜஜூரி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இப்போ அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங், ரைட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆட்டோபயோகிராஃபி, இது ஒரு கொஸ்டின், ரைட். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆட்டோபயோகிராஃபி செக்ஷன், ரைட். அவன் இப்போ இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்க, ரைட். திரும்ப ரிப்பீட் பண்றேன். த கொஸ்டின் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆட்டோபயோகிராஃபி, ரைட். என்ன கேட்டிருக்காங்க? ஒயிட் பேட்ரிக், ரைட், எ லைஃப், ரைட், அதாவது பேட்ரிக் ஒயிட், ரைட், எ லைஃப், இதுதான் புக் டைட்டில். ஓகேவா? அடுத்து லாங் வாக் டு ஃப்ரீடம். தேர்ட் ஒன் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அக்கர்மாஷி. அப்படின்னா என்ன அப்படின்னா த அவுட் கேஸ்ட், ரைட். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆட்டோபயோகிராஃபி இல்லைன்னு கேட்டிருக்காங்க, ரைட். இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்து நீங்க உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், ரைட். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆத்தர், ரைட், ஒரு பக்கம் ஏ வந்து ஃபுல்லாவே ஆத்தர், பி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஒர்க்ஸ், ரைட். ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லைட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ்னு இல்லாம நீங்க எல்லாத்தையுமே, அதாவது இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன், ரைட். அப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம நாவல்ஸ், ரைட், இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஷார்ட் ஸ்டோரிங்கும் போது கொஞ்சம், ரைட், கொஞ்சம் மைனர் இம்பார்ட்டன்ஸ், ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்போம். பட் இருந்தாலுமே இதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. மனோகர் மல்கோங்கர், ரைட். அடுத்து சமன் நகால், ரஸ்கின் பாண்ட், அருண் ஜோஷி, ரைட். 4மே பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் தான், ரைட். மனோகர் மல்கோங்கர், சமன் நகால், ரஸ்கின் பாண்ட், அருண் ஜோஷி. இந்த பக்கம் பாருங்க, ரம்பிள் டம்பிள், ரைட், இட் இஸ் அ நாவல், ரைட். ரம்பிள் டம்பிள், இட் இஸ் அ நாவல். அடுத்து த வியர்ட் டான்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். அடுத்து ரஸ்கின் பாண்டோடது நெய்பர்ஸ் ஒய்ஃப் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். கடைசியில் அருண் ஜோஷியோடது த சர்வைவர், ரைட். ஸோ இதுல மேல உள்ள ரம்பிள் டம்பிள் மட்டும்தான் நாவல், மனோகர் மல்கோங்கரோட மட்டும்தான் நாவல், ரைட். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், ரைட். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற ஸ்லைடே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்தியன் லிட்டரேச்சர் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும், ரைட். ஆனால் மற்றபடி என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப என்னது டீட்டெயில்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தான் கேட்டிருக்காங்க, ரைட். நம்ம எல்லா கொஸ்டினும் நம்ம வேணா உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே நம்ம போஸ்ட் பண்றேனே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரைட். இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ஆர்கே நாராயணன், ரைட். நமக்கு தெரியும், ரைட், ரொம்ப முக்கியமான ட்ரையோலர், முக்கியமான ஆள், ரைட். ஆர்கே நாராயணன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்கே நாராயண் வேர் பப்ளிஷ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? எப்படி கேட்குறான் பாருங்க. அப்ப நமக்கு குரோனாலஜி ஆர்டர் தெரியணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தெரியணும், ரைட். ஸோ ஆர்கே நாராயணனோட எந்த ஒர்க், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ், ரைட், ஆஃப் ஆர்கே நாராயணன் வேர் பப்ளிஷ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ரைட். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பாருங்க. த டார்க் ரூம், ரைட். ஆப்ஷன் பி வந்து த இங்கிலீஷ் டீச்சர். அடுத்து சி வந்து த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். அண்ட் டி வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இ வந்து த கெய்ட். மொத்தம் 5 ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இதில் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஒன்லி, பி அண்ட் டி ஒன்லி, சி அண்ட் இ ஒன்லி, ஏ அண்ட் டி ஒன்லி, ரைட். ஸோ இது ஒரு மார்க் 2 மார்க்னா கூட நம்ம ஓரளவுக்கு விட்டுறலாம். ஸோ செகண்ட் லாஸ்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அரௌண்ட் 12 கொஸ்டின் ஒரே தடவையில, ரைட். ஒரே தடவையில இந்தியன் லிட்ரேச்சர் வந்து 12 கொஸ்டின், ரைட். அண்ட் இதுல ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2 ஒர்க், ஒன்று ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், இன்னொன்று த கைட். இந்த 2 தான் என்ன அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். மற்ற 3மே என்ன அப்படின்னா அவரோட ஏர்லி ஒர்க்ஸ், ரைட். அப்போ நம்ம ஒரு 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 ரைட்டர் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம படிக்கிறோமாங்கிறத விட தெரிஞ்ச விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறது தான் பெஸ்ட், ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆர்கே நாராயணில் அந்த 5 ஒர்க்குமே நம்ம பார்க்க தான் போகிறோம், பார்க்காம இருக்க போகிறது இல்லை, ரைட். ஆனாலும் நம்ம இயர், ரைட், முக்கியமான கேரக்டர்ஸ், ரைட், இந்த விஷயத்தையாவது நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம ஸ்லைடுக்கு போயிடலாம் நான் நினைக்கிறேன். மேம் ஸ்க்ரீன் விசிபிளாக தெரியுதா மேம்?
எஸ். am I audible? நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. எஸ் சார். ஓகே. எஸ் மேம், எஸ் மேம், தேங்க்யூ மேம். ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து எதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஐஎன்எம் மூமெண்ட்னு சொல்லுவாங்க ரைட், ஹிஸ்ட்ரியில். அதாவது ஒரு 1910 இருந்தால் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து நமக்கு அந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ரைட், அதுக்கப்புறம் தான் என்னென்ன ஆரம்பிச்சது. பட் இப்போ ரீசெண்டாகவே என்ன அப்படின்னா கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்ல இருந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுமே என்ன அப்படின்னா ஒரு 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 ஜென்ரலான இல்லை அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான கிளாசிக்கல் ரைட்டர்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ் தான் ரைட். ஸோ வி ஸ்டார்ட் வித் காளிதாசா. ஏன் அப்படிலாம் நம்ம கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் ஏன் தெரியணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நிறையா பெரிய பெரிய ரைட்டர்ஸ் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ரீ அரவிந்தோ எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சரோஜினி நாயுடு எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ரைட், அடுத்து மைக்கேல் மதுசூதன் தத், நம்ம உள்ள எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்ப இப்போ மைக்கேல் மதுசூதன் தத் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்மாவதிங்கிற பிள்ளைக்கு பிளாங்க் வேர்ஸ் எழுதியிருப்பாரு ரைட். நிறைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா இவங்களோட ஒர்க்ஸை எடுத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க ரைட். ஸோ வேற மாதிரி ஒரு ரீடெய்லிங் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஆரிஜின் ஆஃப் த ஸ்டோரி ரைட், அதோட ரைட்டர்ஸ் யாரு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் நம்ம கிளாசிக்கல் ரைட்டர்ஸையும் சேர்த்து பார்க்குறோம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் காளிதாசா ரைட், கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் ஆத்தர் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் காளிதாசா ரைட். ஸோ கன்சிடர்ட் இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் போயட் அண்ட் பிளே ரைட். ஓகேவா. ஸோ முக்கியமான 2 எபிக்ஸ் என்ன சொல்றாங்க, மகா காவியாஸ் ரைட். 2 எபிக்ஸ் என்ன அப்படின்னா குமார சம்பவா அண்ட் ரகுவம்சா ரைட். ஸோ குமார சம்பவா அண்ட் ரகுவம்சா 2 எபிக்ஸ். ஓகேவா. காளிதாசாவோட 2 மகா காவியாஸ் என்ன அப்படின்னா ஒன்று குமார சம்பவா, இன்னொன்று ரகுவம்சா. அண்ட் 2 லிரிக்கல் போயம்ஸ், 2 லிரிக்ஸ் என்ன அப்படின்னா மேகதாது ரைட், அடுத்து ரித்து சம்ஹாரா ரைட். 2 ஒர்க் ரைட், மேகதாது இன்னொன்று ரித்து சம்ஹாரா. அடுத்து 3 பிளேஸ் சாகுந்தலா, மாளவிகா அக்னிமித்ரா அண்ட் விக்ரம் உர்வசியா. இந்த 3 பிளேஸ்ல 2 பிளேஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து உள்ள பார்க்க தான் போறோம் ரைட். சாகுந்தலா பார்ப்போம், அடுத்து விக்ரம் உர்வசியா பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா நம்ம கிளாசிக்கல் ரைட்டர்ஸையும் ஒரு டச் விட்டுட்டு போறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வால்மீகி ஆத்தர் ஆஃப் ராமாயணா ரைட், இது நமக்கு தெரியும். அடுத்து வியாசா வந்து மகாபாரதா ரைட். ஸோ ஆத்தர் ஆஃப் மகாபாரதா. அடுத்து பாஷா ரைட். ஸோ பாஷா வந்து என்ன அப்படின்னா ஆத்தர் ஆஃப் ஸ்வப்ன வசவதத்தா ரைட். இந்த வசவதத்தாங்கிற பேரு நம்ம உள்ள கேள்விப்படும் ரைட். ஜஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா இந்த ஸ்வப்ன வசவதத்தா எழுதுனது யாருன்னு பாருங்க ரைட், பாஷா ரைட். ஸ்வப்ன வசவதத்தா இது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ரைட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிங் இருப்பாரு ரைட். அவர் ஒரு இன்னொரு ஒரு பக்கத்து நாட்டு பிரின்சஸை வந்து லவ் பண்ணுவாங்க, பட் அவங்க இறந்துருப்பாங்க ரைட். அவர் ஒரு கேம் தான் ஓகேவா. அந்த அமைச்சர் நடத்துற ஒரு சின்ன ஒரு கேம், அதுல கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா ஸ்வப்ன வசவதத்தா. அடுத்து பவபூதி ரைட், ரொம்ப முக்கியமான ரைட்டர் பவபூதி ரைட். ஸோ இவர் எழுதுனது என்ன அப்படின்னா ஹிரட் அர்ஜுனா ரைட், ஹிரட் அர்ஜுனியா. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு எபிக் போயம் ஆன் அர்ஜுனாஸ் பெனன்ஸ் அண்ட் ஹீரோயிசம் ரைட். ஸோ அர்ஜுனாஸ் பெனன்ஸ் அண்ட் ஹீரோயிசம் ரைட், பவபூதி ரைட்டர் யார் அப்படின்னா பவபூதி. அடுத்து டாண்டின் வந்து என்ன அப்படின்னா ஒரு புத்திஸ்ட் மாங்க் ரைட், ரொம்ப ஒரு பெரிய ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். தமிழ் லிட்ரேச்சர்ல கூட தண்டின் உள்ள வருவாரு. ஸோ ஆத்தர் ஆஃப் தசகுமார சரிதா ரைட், தஷ் 10 ரைட். ஸோ அட்வென்ச்சர் டேல் ஆஃப் 10 பிரின்சஸ் ரைட், 10 ரைட். ஆத்தர் ஆஃப் தசகுமார சரிதா தண்டின். அடுத்து பானப்பட்டா ஆத்தர் ஆஃப் ஹர்ஷ சரிதா ரைட். ஸோ கிங் ஹர்ஷாவோட ரைட் அவரோட பயோகிராஃபி சொல்றது என்ன அப்படின்னா ஹர்ஷ சரித்தம் ரைட். நீங்க அப்படியே தமிழ்லையோ இல்லை அப்படின்னா சான்ஸ்கிரிட்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா அதான் வரும் ரைட், ஹர்ஷ சரித்தம் ரைட், ஹர்ஷ சரிதா பானப்பட்டா. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா பக்தி ரைட், பக்தி மெடிவல் ஏஜ். ஸோ இந்த பக்தி மெடிவல் ஏஜ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா வெர்னாகுலர் ரைட்டர்ஸ்லாம் நிறைய வருவாங்க ரைட். இதுலதான் ஆண்டாள் வருவாங்க ரைட், நாயன்மார்ஸ் உள்ள வருவாங்க ரைட். பட் நம்ம முக்கியமான ஆட்களை பத்தியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா கபீர் ரைட். ஸோ கபீர் அதாவது முஸ்லீம் ஹிந்து ரிலிஜன் வந்து அவர் தனித்தனியாலாம் பிரிச்சு பார்க்கல ரைட், ஒண்ணுதான் ரைட். ராமன் ரஹீம் ஆர் சேம்னு சொன்னவர் தான் யாரு அப்படின்னா கபீர் ரைட். ஸோ அவரோட அந்த பஜன் ரைட், அவரோட அந்த சாங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அந்த கலெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா தோஹாஸ். ஓகேவா, தோஹாஸ் சங் பை கபீர். அடுத்து சூர்தாஸ் பிளைண்ட் போயட் ரைட், ரொம்ப முக்கியமான ரைட்டர்.
பிளைண்ட் போயட், டிவோஷன் டு கிருஷ்ணா, ரொம்ப ஒரு பெரிய கிருஷ்ணா டிவோட்டி, ரைட். ஸோ அவரோடது என்ன அப்படின்னா சூர், ரைட், அந்த பேர்ல இருக்கும் சூர் சாகர், ஓஷன், ரைட். சாகர் அப்படின்னா ஓஷன், ரைட். சூர் சாகர், ஓகேவா. சூர்தாஸோடது சூர் சாகர். அடுத்து துளசிதாஸ், இவர் அந்த ராமாயணத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். எந்த லாங்குவேஜ் அப்படின்னா அவாதி லாங்குவேஜ், ரைட். ஒரு ஒரு ஹிந்தி மாதிரி, ரைட், அவாதி லாங்குவேஜ். ஆத்தர் ஆஃப் ராமச்சரித மனஸ், ரைட், ராமச்சரித மனஸ், ரைட். அவர் எழுதின புக் ராமச்சரித மனஸ். எப்படி நம்ம கம்பர் வந்து கம்பராமாயணம் எழுதியிருப்பாரோ, ரைட், அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க். அடுத்து குருநானக், ரைட், அந்த சீக், ரைட், அந்த சீக்கிசம் அவங்க ஹெட், ஸ்பிரிச்சுவல் ஹெட் குருநானக். அண்ட் ஜப்ஜி சாஹிப், ரைட், ஜப்ஜி சாஹிப், ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் ஆஃப் சீக்கிசம். அண்ட் மீராபாயோடது வந்து பஜன்ஸ், ரைட். இதோட என்ன அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த மெடிவல் முடிஞ்சுது. இப்போதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரோம், ரியல் கோருக்கு உள்ள வரோம். வி ஸ்டார்ட் வித் ஹென்ரி டெரோசியோ. ஹென்ரி டெரோசியோங்கும் போது நமக்கு என்ன அப்படின்னா இதுல இருந்து ஃபக்கீர் ஆஃப் ஜங்கீரா ஒரு தடவை டைரக்ட் கொஸ்டினா வந்திருக்கு, ஓகேவா. ஸோ ஹென்ரி டெரோசியோக்கு வந்து நம்ம லிட்ரேச்சர் உள்ள அந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய இடம் கொடுக்க முடியாது. ஆனா நீங்க சோசியல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி டெரோசியோவுக்கு பெரிய இடம் உண்டு, ரைட். ஏன்னா அவர் தான் என்ன அப்படின்னா அந்த யங் பெங்கால் மூவ்மெண்ட், ரைட், அந்த யங் பெங்கால் அப்படின்னு ஒரு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய அவேர்னஸ் கொடுத்துருப்பார், ரைட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னா அவர் எழுதினது ஹிஸ் ஃபக்கீர் ஆஃப் ஜங்கீரா. It is a long lyrical poem with Byronic echoes, right? So Fakir of Jangira, and which describes the regions of Bahalpur, right? அது ஒரு descriptive poem மாதிரி, ஓகேவா. So Fakir of Jangira. And another ballad is the song of the Hindustani minister, right? So ரெண்டு ஒர்க் ஹென்ரி டெரோசியோக்கு, ரெண்டு ஒர்க் தான். ஒன்று வந்து the Fakir of Jangira, another one is the song of the Hindustani minister, right? We move to the important writer, ரொம்ப ப்ராமினென்டான ரைட்டர், Rabindranath Tagore. So first point, he got Nobel Prize in 1913 for his work Geetanjali, right? இது ரொம்ப முக்கியம், ரைட், 1913. அண்ட் அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா சாங் ஆஃபரிங். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எழுதும்போது, ரைட், 157, ரைட், இது எல்லாமே நம்ம தெரியும், ரைட், 157 போயம்ஸ் இருந்துச்சு, ரைட். முதல்ல பெங்காலியில தான் எழுதுறாரு. பெங்காலியில் எழுதும்போது இட் கண்டெய்ன்ஸ் 157 போயம்ஸ், ஓகேவா, ரைட். அடுத்த ஒரு ஓன் டிரான்ஸ்லேஷன் எப்போ அப்படின்னா வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1912, ரைட். ஸோ ஓன் டிரான்ஸ்லேஷன் எப்போ வருது, 1912 பப்ளிஷ் ஆகுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் போயம்ஸை குறைச்சிட்டாரு, ரைட். முதல்ல எழுதும்போது, அதாவது பெங்காலி எழுதும்போது 157 இருந்தது. அடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி 103 கொண்டு வராங்க, ரைட். 103 மாறுது, ரைட், கொஞ்சம் குறைக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது ரொம்ப முக்கியமான ஒரு ஐரிஷ் ரைட்டர், யார் அப்படின்னா WB Yeats, வில்லியம் பட்லர் ஈட்ஸ், ரைட். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் எழுதுறாரு, ரைட். அடுத்து அவரோட ஒர்க்ஸ். ஸோ ஒர்க்னு வரும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமா பாருங்க, ரைட். ஸோ அவரோட ஒர்க் பினோதினி, ரைட். ஸோ பினோதினி எந்த வருஷம் அப்படின்னா 1303, ரைட். இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் இருக்கு, ரைட். அதனால நீங்க என்ன அப்படின்னா வரிசையை எழுதி வச்சுக்கோங்க, ரைட். ஸோ பினோதினி 1903 டாக்ஸ் அபவுட் த ஸ்ட்ரகிள் ஆஃப் அ யங் விடோ, ரைட். ஸோ ஏன்னா அந்த டைம் நீங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பெங்கால், ரைட், இல்லை அப்படின்னா மெட்ராஸ், ரைட், இந்த மாதிரி ரீஜன் தான் என்ன அப்படின்னா குறிப்பா பெங்கால் தான், ரைட். பெங்காலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ அவங்க அந்த ஏரியா தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம், ரைட். ஸோ இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பயோனியர், என்ன அப்படின்னா இந்த சோஷியல் ஈவெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரைட். அந்த அந்த டைம்ல சோஷியல் ஈவெண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விடோ அவங்கள வந்து இந்த அபாலிஷன் ஆஃப் சதி, ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த பெங்கால் மண்ணில் நடந்து அதுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பினோதினி. அடுத்து என்ன அப்படின்னா சோக்கர்பாரி ஐசோர், ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ரைட். இட் டாக்ஸ் அபவுட் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். அடுத்து கேரிபாரி த ஹோம் அண்ட் த வேர்ல்ட், ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா த நாவல் தட் எக்ஸாமின்ஸ் த கான்ஃபிளிக் பிட்வீன் பர்சனல் ரிலேஷன்ஷிப், ரைட். ஸோ கேரிபாரி. அடுத்து நௌகப்டி, ரைட், பீட்ரெக். அடுத்து கோரா. இந்த கோராங்கிறது கொஞ்சம் முக்கியமான நாவல், ரைட். அவர் எழுதின ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் நாவல் தான் என்ன அப்படின்னா கோரா, ரைட். ஸோ காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ரிலீஜன் அண்ட் நேஷனலிசம் இன் கொலோனியல் இந்தியா, ரைட். ஸோ கோரா, ரைட், ரொம்ப முக்கியமான நாவல் இந்த லிஸ்ட்லே. அடுத்து அவரோட புக் ஆஃப் பொயட்ரி டைட்டில் என்ன அப்படின்னா ஃபயர் ஃபிளைஸ், ரைட். அதுல ரொம்ப முக்கியமான போயம் லக்கான், ரைட். அந்த 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 ஃபயர் ஃபிளைஸே முக்கியம் தான், அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை கொஞ்சம் பாப்புலர்னு பார்த்தோம் அப்படின்னா லக்கான். அடுத்து காபூலிவாலா,
ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், ரைட்? ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனை அதுக்கும் நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும், ரைட்? ஸோ காபூலிவாலா. அடுத்து அவரோட பிளேஸ் நீங்க பாருங்க, ரைட்? அவர் எழுதின பிளே ஃபர்ஸ்ட் ராஜா, ரைட்? த கிங் அண்ட் த டார்க் சேம்பர். அடுத்து டகர், முக்ததாரா, ரைட்? ரத்த கார்வி, ரைட்? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு அவர் எழுதின முக்கியமான பிளேஸ், ரைட்? ஸோ ராஜா, தக்கர், முக்ததாரா, ரத்த கார்வி. ஸோ இப்போ நம்ம ஒன்லைனரா பார்க்குறோம், ரைட்? என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிளே ஆன் ஸ்பிரிச்சுவல் டெத். என்ன அப்படின்னா த போஸ்ட் ஆஃபீஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்த சிலபஸ், ரைட்? த போஸ்ட் ஆஃபீஸ், ரைட்? பிளே ஆன் ஸ்பிரிச்சுவல் டெத். அடுத்து நாவல் ஆன் சுதேசி மூமெண்ட், ரைட்? ஸோ சுதேசி மூமெண்ட்டுங்கும் போது நம்ம என்ன சொல்றோம், இந்த ஓன் ப்ராடக்ட் யூஸ் பண்றது, ரைட்? அது ரிலேட்டட், ரைட்? த ஹோம் அண்ட் த வேர்ல்ட். அண்ட் நாவல் பேஸ்ட் ஆன் மகாபாரதா, சித்ரா, ரைட்? சித்ராங்க நாவல் விச் இஸ் பேஸ்ட் ஆன் மகாபாரதா. அடுத்து சாதனா எஸ்ஏஸ், ரைட்? எஸ்ஏஸ் ஆன் ஹியூமன் யூனிட்டி. அண்ட் சோக்கர் பாலி மேல நம்ம பார்த்தோம், ரைட்? சோக்கர் பாலி ஃபெமினிஸ்ட் நாவல். அடுத்து அவர் எழுதின முக்கியமான பொலிட்டிக்கல் நாவல்னு பார்த்தோம் அப்படின்னா கோரா. அண்ட் நோபல் பிரைஸ் இயர் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் 1913, ஓகேவா? ஸோ வி மூவ் டு மைக்கேல் மதுசூதன் தத், பெங்காலி போயட் அண்ட் பிளே ரைட். எல்லாமே பெங்காலி தான், ரைட்? அவங்கள தாண்டி தான் நம்ம வருவோம். ஸோ பெங்காலி போயட் அண்ட் பிளே ரைட், கன்சிடர் அஸ் அ ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட். ஆக்டிவ் செஸ்டோட வந்த ஆளு, ரைட்? ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட். He was the first to use blank verse. இந்த பிளே பத்மாவதி, ரைட்? ஸோ பத்மாவதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜ்புத், ரைட்? அந்த அலாவுதீன் கில்ஜி டைம்ல இருந்த ஒரு குவீன், ரைட்? ஸோ அவங்கள வச்சு அவங்க அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்ஸ் வந்துச்சு, ரைட்? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதே ஒர்க்கை பிளாங்க் வேர்ஸ்ல எழுதியிருக்காரு, ரைட்? அண்ட் அவரோட ஆந்தாலஜிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா த கேப்டிவ் லேடி அண்ட் த விஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். இது அவரோட ஆந்தாலஜி டைட்டிலை விட அது அவர் என்ன நேம்ல எழுதியிருக்காருன்னு தான் ரொம்ப முக்கியம், ரைட்? அண்டர் ஹிஸ் பென் நேம் திமோத்தி பென் போயம், ரைட்? 1849 ரெண்டு ஒர்க்குமே, ரைட்? ரெண்டு ஆந்தாலஜியும், ரைட்? ஸோ த கேப்டிவ் லேடி அண்ட் த விஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட், ரைட்? அண்டர் ஹிஸ் பென் நேம் திமோத்தி பென் போயம், ரைட்? ஸோ ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ, ரைட்? அது போக சரோஜினி நாயுடு. இந்த மூணு பேருமே என்ன அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ட்ரையோன்னு சொல்லுவாங்க, ரைட்? நம்ம நிறைய ட்ரையோஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ட்ரையோ தான், ரைட்? ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ, ரைட்? இது போக ரிமைனிங் யாருன்னா தான் சரோஜினி நாயுடு. ஸோ ஃபர்ஸ்ட் சாவித்ரி, ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க், ரைட்? ஹிஸ் பிலாசபிக்கல் பொயட்டிக் எபிக். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு எபிக் போயம், ரைட்? எந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தி அப்படின்னா 24,000 லைன்ஸ், ரைட்? ஸோ ஒரு எபிக், ஒரு சிங்கிள் எபிக் எவ்வளோ லைன் இருக்கு அப்படின்னா 24,000 லைன்ஸ் பேஸ்ட் ஆன் சத்யவான் சாவித்ரி டேல், ரைட்? ஸோ இது ஒரு மித், ரைட்? ஒரு மித்திக்கல் ஸ்டோரி தான், ஓகேவா? ஸோ சத்யவான் சாவித்ரி கதையை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாவித்ரின்னு டைட்டில் வச்சு 24,000 லைனுக்கு ஒரு எபிக் போயம், ரைட்? அண்ட் அவரோட 5 கம்ப்ளீட் பிளேஸ், ரைட்? என்னெல்லாம் அப்படின்னா பர்சுவஸ் த டெலிவரர், வசவ தத்தா, ரைட்? உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும், ரைட்? ஸ்வப்ன வசவ தத்தான்னு நம்ம மேல ஒருத்தரை பார்த்தோம், ரைட்? ஆத்தர் ஆஃப் ஸ்வப்ன வசவ தத்தா யாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, ரைட்? ஸோ ஆத்தர் ஆஃப் ஸ்வப்ன வசவ தத்தா அது வேற, இது என்ன அப்படின்னா அதே தான் வசவ தத்தா, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம கிளாசிக்கலே லேசா டச் பண்ணோம் அப்படின்னு. அடுத்து ரோடி குயின். ஸோ இது என்ன அப்படின்னா கிளியோபட்ரா அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணது, ரோடி குயின். அண்ட் த விசாஸ் ஆஃப் பசோரா. அண்ட் ஃபைனலி எரிக், ரைட்? இது என்ன அப்படின்னா அவரோட 5 கம்ப்ளீட் பிளேஸ், ரைட்? அடுத்து ஹிஸ் ஹீரோ அண்ட் த நிம்ப், ரைட்? ஹிஸ் ஹீரோ அண்ட் த நிம்ப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரெண்டரிங் ஆஃப் விக்ரம் உர்வசியம், காளிதாசாவோட ஒர்க், ரைட்? அவரோட முக்கியமான பிளே இது, ரைட்? அந்த விக்ரம் உர்வசியம் வச்சு தான் என்ன அப்படின்னா ஹீரோ அண்ட் த நிம்ப், ரைட்? இஸ் அ பிளாங்க் வேர்ஸ். அடுத்து பாஜினாலே மராத்தா ரீஜன்ல கொடுக்குற ஒரு டைட்டில், ரைட்? பாஜி. ஸோ பாஜி பிரபு இஸ் அ மீட்டரிக்கல் டைல் ஆஃப் மராத்தா சிவால்ரி, ரைட்? ஸோ மராத்தான்னு வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜி, ஓகேவா? பாஜி பிரபு. அது போக என்ன அப்படின்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரா இருக்கட்டும், ரைட்? அரபிந்தோ, சரோஜினி நாயுடு, அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் தான். இருந்தாலுமே ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு, ரைட்? அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல நடந்த நிறைய அஜிடேஷன்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது, ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சர் அவங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர் எடிட்டரா, ரைட்? நிறைய நியூஸ் பேப்பர் ரைட்டிங்ஸ்ல பெரிய என்னது ஒரு ஆரேட்டராலாம் இருந்திருக்காங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எடிட்டர் ஆஃப் நேஷனலிஸ்ட் பெங்காலி நியூஸ் பேப்பர் வந்தே மாதரம்,
ஆனால் கேட்பாங்க. ரைட், நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம புக்ஸை மட்டும் பார்த்துட்டு போவோம், இந்த மாதிரியும் கேட்கறது சான்சஸ் இருக்கு. ரைட், ஸோ எடிட்டர் ஆஃப் நேஷனலிஸ்ட் பெங்காலி நியூஸ் பேப்பர் நேம் என்ன அப்படின்னா வந்தே மாதரம். ரைட், அண்ட் த கர்மயோகின் இன் இங்கிலீஷ் அண்ட் த தர்மா இன் பெங்காலி. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா வீக்லி பேப்பர்ஸ். எது? கர்மயோகினும் தர்மா, இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா வீக்லி பேப்பர்ஸ். ரைட், அண்ட் அவரோட மந்த்லி ரிவ்யூ என்ன அப்படின்னா ஆர்யா. சரி, டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்யா வந்து 64 பேஜஸ்ல பப்ளிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ ஆர்யா அண்ட் ஹிஸ் ஸ்மால் புக் த மதர், ரைட், இஸ் அபவுட் யோகா. ஸோ கடைசியில் என்ன அப்படின்னா அந்த ஆஃப்டர் அந்த அந்த அஜிடேஷன்ஸ்க்குலாம் அப்புறம் என்ன அப்படின்னா இவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதுலேருந்து எல்லாத்துலேயும் தனியாக வந்து இந்த யோகா, மெடிடேஷன், ஃபிலாசபின்னு இறங்கியிருப்பார். ரைட், ஸோ சரோஜினி நாயுடு அதே நேரத்தில் கவர்னன்ஸ்குள்ளே போயிருப்பாங்க. இவர் என்னன்னா எல்லாத்தையும் விட்டு விலகி இந்த யோகா, ஃபிலாசபி, மெடிடேஷன் ரைட் தனியாக வெளியே வந்திருப்பார். ஸோ அப்போம்போது எழுதுனதான் என்ன அப்படின்னா த மதர் இஸ் ஆல் அபவுட் யோகா. அண்ட் ஹிஸ் போயம் த டைகர் அண்ட் த டியர் இஸ் அ ஃபிலாசபிக்கல் போயம் பிட்வீன் ஈவில் அண்ட் குட். ரைட், ஸோ இந்த போயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டைகர் இருக்கும். ரைட், அந்த டைகர் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாண்டில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த சின்ன பாண்டில் வந்து ஒரு ஒரு டியர் வந்து தண்ணி குடிக்க வரும், சாப்பிட்ரும். ரைட், ஸோ இதை வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த டைகர் வந்து என்ன அப்படின்னா க்ரூவல் பியூட்டி. ரைட், அதே டியர் பார்த்தோம் அப்படின்னா இன்னசென்ட் பியூட்டி. ரைட், அப்போ ரெண்டுமே என்னதுதான் பியூட்டி தான். ரைட், நேச்சரோட எல்லாமே பியூட்டி தான். ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலாக கொண்டு போயிருப்பார். அண்ட் இன் ஹிஸ் ஒர்க் ஃபியூச்சர் போயட்ரி, ரைட், ஃபியூச்சர் போயட்ரி இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்ங்க. ஃபியூச்சர் போயட்ரிங்கிற ஒர்க் எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட், ஸோ அதனால நம்ம எப்படி வந்தாலும் நீங்க அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி எழுதிருங்க. ரைட், ஸோ ஃபியூச்சர் போயட்ரி இன் ஹிஸ் ஒர்க் ஃபியூச்சர் போயட்ரி he indicates 5 eternal powers. ரைட், அந்த 5 எட்டர்னல் பவர் என்னன்னு பாருங்க. ரைட், அதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க் ஃபியூச்சர் போயட்ரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அந்த 5 எட்டர்னல் பவர்ஸ் யாரெல்லாம்? ட்ரூத், பியூட்டி, டிலைட், லைஃப் அண்ட் ஸ்பிரிட். ரைட், ஸோ ஐ ரிப்பீட், ட்ரூத், பியூட்டி, டிலைட், லைஃப் அண்ட் த ஸ்பிரிட். ரைட், இந்த 5 தான் என்ன அப்படின்னா எட்டர்னல் பவர். ஸோ எக்ஸ்ட்ராஸ் நம்ம பார்த்ததே உள்ள இருக்கும் பாருங்க. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லாங்கஸ்ட் எபிக் போயம் பை அன் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர் சாவித்ரி. ரைட், ஏன்னா 24,000 லைன்ஸ் பார்த்தோம். ரைட், அண்ட் எஸ்எஸ் ஆன் கீதா, இது என்ன? ஒர்க் இன்டர்பிரட்டிங் த கீதா. ரைட், இது கொஞ்சம் ஈஸி தான். போயட்ரி ஆஸ் அ மந்த்ரா ஆஃப் த ரியல் எதில் இருக்கு அப்படின்னா த ஃபியூச்சர் போயட்ரி மேலே. ரைட், அதாவது ப்ரீவியஸ் ஸ்லைட்ல லாஸ்ட் பாயிண்ட் ஃபியூச்சர் போயட்ரி. அண்ட் கான்செப்ட் ஆஃப் சூப்பர் மைண்ட். ரைட், நீங்க பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ரைட் அப்படி இப்படி இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படியே இந்த ஃபிலாசபி ரைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டாபிசிக்ஸ் ரைட் அந்த சைடுக்கு போயிருப்பாரு. ஸோ சூப்பர் மைண்ட் எக்ஸ்பிளைன்ட் இன் த லைஃப் டிவைன் ஒர்க், நேம் வந்து த லைஃப் டிவைன். அடுத்து அவரோட ட்ரிலஜி என்ன அப்படின்னா ஹியூமன் சைக்கிள், த ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஓகேவா? ரைட், ஸோ இதான் என்ன அப்படின்னா ஸ்ரீ அரிபிந்தோ. ரைட், ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டோருட்டட் பிரெஞ்சு ரொமான்டிசிசம், இந்த பாயிண்ட்ல இருந்தே கொஸ்டின் கேட்கலாம். ரைட், ஏன்னா ஒரு சில ரைட்டர்ஸ் தான் என்ன அப்படின்னா அவங்களோட க்ரோத் அப்போ அந்த பிரெஞ்சு ரொமான்டிசிசம், பிரெஞ்சு லிட்ரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும். இவரா இருக்கலாம், அடுத்து ராஜா ராவா இருக்கும். ரைட், ஒரு சில ஆட்கள் ரைட் ரொம்ப கம்மி. அப்படி வரும்போது நீங்க அதையுமே தனியா பிரிச்சிருங்க. ஓகேவா? ஸோ பிரெஞ்சு ரொமான்டிசிசம். ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஐ மீன் போம் என்ன அப்படின்னா த லோட்டஸ். ரைட், இட்ஸ் அ பெட்ராகன் சானட். ரைட், சானட் which presents lotus is the most beautiful. Right, so others யாரு அப்படின்னா goddess of flora. ரைட், இவங்க வந்து ஒரு ஜட்ஜா வருவாங்க, goddess of flora. ரைட், ஸோ லில்லி அண்ட் ரோஸ், இந்த லில்லி, ரோஸ், லோட்டஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃப்ளவர் தான். ஃப்ளவரா இருந்தாலுமே என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ளவரும் ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணும். லில்லி ஒரு கண்ட்ரி, ரோஸ் ஒரு கண்ட்ரி, லோட்டஸ் ஒரு கண்ட்ரி. ரைட், அவர் கேஷூரினா ட்ரீ எல்லாருமே இந்த போயம் நம்ம படிச்சிருப்போம். ரைட், ரிமெம்பர்ஸ் ஹர் ஹாப்பி சைல்ட்ஹுட். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட போயம் லக்ஷ்மன். ரைட், லக்ஷ்மன் இட் இஸ் இன் டைலாக் ஃபார்ம். ஸோ சீதாக்கும் லக்ஷ்மன் ரைட், ஸோ அவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த உரையாடல் தான் என்ன அப்படின்னா அதை தான் ஒரு உரையாடல் நடையிலே எழுதியிருப்பாங்க. ரைட், லக்ஷ்மன். ஸோ டோருட்டட் ரொம்ப சிம்பிள் தான், 3 ஸ்லைடு தான். ஒன்று த லோட்டஸ், இன்னொன்று அவர் கேஷூரினா ட்ரீ, இன்னொன்று அவங்க போம் லக்ஷ்மன். ரைட், அது போக எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் பாருங்க. ரைட், இது கொஞ்சம் முக்கியம் தான் இந்த எக்ஸ்ட்ராஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் போயட்ரி ஒர்க் த ஷெஃப் கிளீன்ட் இன் பிரெஞ்ச் ஃபிளீட்ஸ். ரைட், 1876. ஓகேவா? அடுத்து மித்தாலஜிக்கல் கலெக்ஷன் பார்க்கும்போது ஏன்ஷியன் பேலட்ஸ் அண்ட்
லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், ரைட், அவங்களோட மித்தாலஜிக்கல் கலெக்ஷன். அடுத்து போயம் ஆன் எக்ஸைல் அண்ட் பியூரிட்டி, சீதா. அப்போ சீதான்னு ஒரு போயம் இருக்கு, லக்ஷ்மண் ஒரு போயம் இருக்கு, ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சீதா லக்ஷ்மண் ரெண்டுமே ஒரே ஆள் எழுதுனது தான். சீதா வந்து இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸைல் அண்ட் பியூரிட்டி. ஏன்னா அவங்க எக்ஸைல் அந்த இதுல இருப்பாங்க, அதே நேரத்தில் ரொம்ப பியூரா இருப்பாங்க, ரைட். ஸோ லக்ஷ்மண் இட்ஸ் அ டயலாக் ஃபார்ம். அண்ட் அவங்க எழுதின ஒரு நாவல், ஏர்லி இங்கிலீஷ் நாவல் பியான்கா. ஓகேவா? ஸோ பியான்கா, அடுத்து எஸ்எஃப் கிளீண்டின், ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ், ரைட், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், வி மூவ் டு பிரேம்சந்த். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் ஹிஸ் சியூடனம், ரைட். அது வந்து அவரோட சியூடனம் தான், ரைட். அப்போ ஒரு ரியல் நேம் என்ன அப்படின்னா, ரைட், ஸ்ரீவத்சவ்னு வரும். ஓகேவா? தன்பத் ராய் ஸ்ரீவத்சவ்னு வரும், ரைட். பட் நமக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ரைட். நீங்கள் வேணா எழுதிக்கிட்டு இருந்தீங்க, வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். தன்பத் ராய் ஸ்ரீவத்சவ், ஓகேவா? பட் எல்லாமே பிரேம்சந்த் தான் இருக்கும், ரைட். பட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஒர்க் ரொம்ப ரியலிஸ்டிக் ஒர்க்கா இருக்கும், ரைட். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அவரோட நாவல், ஃபர்ஸ்ட் நாவல், ரைட். அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா கோடன், ரைட். ஸோ கோடன் அப்படிங்கும்போது என்ன, அது நாவல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ரைட். ஒரு 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 பசுமாடு, ரைட். அந்த கதை வாங்குற கதை தான், பர்ச்சேசிங் ஆஃப் கவ், ரைட். 80 ரூபாய்க்கு வாங்குவாங்க, ரைட். ஸோ அப்படியே கதை கண்டினியூ ஆகும். அண்ட் இஸ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் கஃபான் டிபிக்ட் சோசியல் ரியலிசம், ரைட். ரெண்டே ரெண்டு தான், பிரேம்சந்த். ஸோ அந்த ட்ரையோட கடைசி ஆள் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு, known as Nightingale of India, first governor, right, woman. Okay. First major collection of poem is The Golden Threshold, 1905. இயர் இருக்காது, தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இந்த கோல்டன் த்ரெஷோல்ட் என்ன அப்படின்னா 1905, ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க், ரைட். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு, ரைட், அந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது யார்? இப்போ நம்ம இதில் பார்த்தோம், ரைட். WB Yeats வந்து அதுக்கு எழுதியிருப்பார், யாருக்கு? ரவீந்திரநாத் தாகூருக்கு, ரைட். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இவங்களுக்கு எழுதுனது யார் அப்படின்னா ஆத்தர் சிமெண்ட்ஸ், ரைட். ஆத்தர் சிமெண்ட்ஸ்னு ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். அவங்க தான் என்ன அப்படின்னா இந்த கோல்டன் த்ரெஷோல்டுக்கு இது எழுதியிருப்பாங்க, இன்ட்ரோடக்ஷன், ரைட். ஸோ இவங்களோட ஒர்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ட்ரையோலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாகூரோடது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி, ரைட், அந்த ரினைசன்ஸ் ரிலேட்டடாகவே வரும், ரைட். ஏன்னா ஒரு டேர்ம் உண்டு, பெங்காலி ரினைசன்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, ரைட். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட தான் முடியும். அவர் டைம் முடிஞ்சதோட பெங்காலி ரினைசன்ஸ் முடிஞ்சிடும், ரைட். ஸோ அந்த ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரெவல்யூஷனரியா, ரைட், ஒரு மாதிரி முற்போக்காக தான் இருக்கும். இது நீங்கள் அரபிந்தோ ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த என்ன சொன்னாங்க, அந்த சூப்பர் மைண்டு, ரைட், லைஃப் டிவைன், இந்த மாதிரியே போயிடும். இவங்களோடது என்ன அப்படின்னா ஆர்டினரி பீப்புள், ரைட். நீங்கள் அவரோட ஒர்க்லாம் பாருங்க, பேலன் குயின் பேரஸ், ரைட். அடுத்து ரெண்டாவது போயம் பாருங்க, கோரமண்டல் ஃபிஷர்ஸ், ரைட், அபவுட் ஃபிஷர்மேன், ரைட். அவங்களோட டெய்லி ரொட்டீன், காலையில் எழுந்திரிக்கிறாங்க, சீக்கிரமா எழுந்திரிக்கிறாங்க, கடலுக்கு போறாங்க, ரைட், வர்றாங்க, ரைட், நிறைய மீன் பிடிக்கிறாங்க, ரைட், நைட்டு தூங்குறாங்க, ரைட். ஒரு ஒரு அந்த டெய்லி ரொட்டீனை வந்து அழகா டிபிக் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பர்தான சீன் இஸ் அ லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் கோல்டன் த்ரெஷோல்ட், ரைட். ஸோ 1905 வந்ததுல லாஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா பர்தான சீன். இட் ரெஃபர்ஸ் டு எ லேடி ஹூ லிவ்ஸ் ஆர் சிட்ஸ் பிஹைண்ட் எ வெயில், ரைட், பர்தா, ஓகேவா. அடுத்தது குயின்ஸ் ரைவல். இந்த குயின்ஸ் ரைவல்ங்கும் போது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேலட் ஸ்டைல் நேரேஷன், ரைட். இது என்ன அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ஷியன் லெஜெண்ட். இது வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து இந்த கதையா சொல்றாங்க, ரைட். அதுல இருந்து அவங்க எழுதினதான் அந்த குயின்ஸ் ரைவல். இது அந்த ரெண்டு கேரக்டர், அது மட்டும் நமக்கு முக்கியம். கிங் யாரு, குயின் யாரு? கிங் வந்து யார் அப்படின்னா ஃபெரோஸ், குயின் யார் அப்படின்னா குல்நார், ஓகேவா. குயின் பேர் வந்து குல்நார், ரைட். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா, ஓகேவா. த குயின்ஸ் ரைவல். ஸோ செகண்ட் கலெக்ஷன் என்ன அப்படின்னா த பேர்ட் ஆஃப் டைம், ரைட். ஸோ இதுல என்ன அப்படின்னா நமக்கு இந்த இதோட சப்டைட்டில் முக்கியம், சாங்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டெத், ரைட். இதே மாதிரி இதே டைட்டில் உள்ளே, ரைட், நம்ம சப்டைட்டில் தான் சாங்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டெத்னு பார்த்தோம், உள்ளே ஒரு போயம் இருக்கு லவ் அண்ட் டெத்னு, ரைட். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 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 பிலவட், ஒரு விமன் தான், ரைட். ஒரு விமன் தான் அந்த போயம் பேசுற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கனவுல வந்து அவங்க இறந்து போன ஹஸ்பண்டோட ஸ்பிரிட்டை வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ற மாதிரி இருக்கும், யமன்ட்ட சண்டை போட்டு கூட்டு வர்ற மாதிரி இருக்கும். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கனவுல இருந்து முழிச்சு பார்க்கும்போது, ரைட், அந்த செஸ்டட்ல, ரைட், அந்த செகண்ட் ஸ்டான்ஸா வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கனவுல இருந்து விழிச்சிருவாங்க, ரைட். அப்ப எல்லாமே யூஸ்லெஸ், ரைட். நம்ம கண்ட கனவெல்லாம், நம்ம காதல் எல்லாம் வேஸ்ட், ரைட். அந்த மாதிரி ஒரு அந்த லவ் டெத் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அழகா காட்டியிருப்பாங்க, ரைட். ஸோ அதான் என்ன அப்படின்னா சப்டைட்டில். இதோட சப்டைட்டில் த பேர்ட் ஆஃப் த டைம், ரைட். சப்டைட்டில் என்ன அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டெத். ஸோ இந்த டைட்டில் வாஸ் டேக்கன் ஃப்ரம்
ஃபிட்ஸ்ஜெரால்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் உமர் கயாம். ஓகேவா, எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ரைட், ஃபிட்ஸ்ஜெரால்டோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் உமர் கயாம். அண்ட் இதுல வந்து ஒரு வில்லேஜ் சாங், ரைட், வில்லேஜ் சாங் இஸ் a typical folk song in the bird of time. In the section entitled Indian folk songs, right? So village song, right? Indian folk songs set to Indian tunes. அடுத்து சரோஜினி நாயுடோட லாஸ்ட் கலெக்ஷன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தோம், த கோல்டன் த்ரெஷோல்ட் 1905. ரெண்டாவது த பேர்ட் ஆஃப் டைம், டைட்டில் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் உமர் கயாம் ஃபிட்ஸ்ஜெரால்டு. லாஸ்ட் கலெக்ஷன் என்னது, த புரோக்கன் விங். ஓகேவா, இதுல தான் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ரியாட்டிக் போயம் அவேக், ரைட், அவேக். அடுத்து அவங்களோட நிக்நேம் வி.கே. கோகக் என்ன சொல்றாங்க அப்படின்னா த ஈட்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ரி, ரைட், த ஈட்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ரி. அப்போ நம்ம இந்தியன் லிட்ரேச்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ பீட்ஸ் ரெண்டு இடத்துல வருவார். ஒன்று ரவீந்திரநாத் தாகூரோட டிரான்ஸ்லேஷன்ல, ரெண்டாவது எங்க அப்படின்னா சரோஜினி நாயுடுக்கு என்னது ஒரு பேர் என்ன அப்படின்னா த ஈட்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ரி, ரைட். தென் வி மூவ் டு சரத் சந்திர சட்பாத்தியாய். ஸோ இதுல ரெண்டு ஒர்க், ரெண்டு ஃபேமஸ் ஆனது. ஒன்று என்ன அப்படின்னா தேவ்தாஸ், இன்னொன்று பரிணிதா, ரைட். இந்த தேவதாஸ் என்ன அப்படின்னா எஸ் பெங்கால் ரினைசன்ஸ், ரைட். ஸோ பெங்கால் ரினைசன்ஸுக்கும் போது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த பெங்கால் மூமெண்ட், ரைட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சோஷியல் ஈவல்ஸ்க்கு எதிராக அப்போ உள்ள பெரிய பெரிய ரைட்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய எஜுகேட்டட் பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய குரல் கொடுப்பாங்க, ரைட். அதுதான் பெங்கால் ரினைசன்ஸ், ரைட். ராஜா ராம்மோகன் ராய் காலத்துல ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் காலத்துல முடிஞ்சிடும், ரைட். இதுதான் பெங்கால் ரினைசன்ஸோட டியூரேஷன். ஓகேவா, நிறைய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட். பெங்கால் எனது அந்த விடோ ரீமேரேஜுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட். அபாலிஷன் ஆஃப் சத்திக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, விமன் எஜுகேஷனுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய, ரைட். ஸோ இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லலிதா அண்ட் சேகர், ரைட், பர்னிதாவோட முக்கியமான கேரக்டர்ஸ். அடுத்து தேவதாஸுங்கும் போது பெங்கால் ரொமான்ஸ், 3 கேரக்டர்ஸ் தேவதாஸ், ரைட். அந்த நேம்ல இருக்கு தேவதாஸ், பார்வதி, சந்திரமுகி, ரைட். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா சரத்சந்திரோட முக்கியமான ஒர்க், ரைட். 2 முக்கியமான ஃபேமஸ் நாவல்ஸ். அடுத்து ஏர்லி ட்ரையோ, முல்க்ராஜ் ஆனந்த், ரைட், ஹெயில்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். ஸோ ஏர்லி ட்ரையோ யாரெல்லாம், முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், ராஜாராவ், ரைட். இதுல ராஜாராவ் பிரெஞ்ச், ரைட், அந்த சர்க்கிள்குள்ள வருவார். ஸோ முல்க்ராஜ் ஆனந்த் த வெரிட்டபிள் டிக்கன்ஸ் ஆஃப் ஈஸ்ட், ரைட். இந்த நேம் இருக்கு அவருக்கு, ரைட், ஒரு நிக் நேம் மாதிரி, த வெரிட்டபிள் டிக்கன்ஸ் ஆஃப் ஈஸ்ட். ஸோ ப்ளூம்ஸ்பெரி குரூப், ஏன்னா அவர் படிச்சது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இங்கே முடிச்சுட்டு அடுத்து பிஜி பிஹெச்டி எல்லாமே லண்டன்ல தான் படிக்கிறாரு, ரைட். அப்படி லண்டன்ல படிக்கும்போது அந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்போட ஒரு நல்ல ஒரு, ரைட், ஒரு வெல் நோன் ஒரு அக்கௌண்டன்ஸா மாறுறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் நாவல் த அன்டச்சபிள், ரைட். இதுக்கு இன்ட்ரோ எழுதுனது இஎம் ஃப்ராஸ்டர். ஓகேவா, அந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதின ஆட்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ த அன்டச்சபிள் ஃபர்ஸ்ட் நாவல் 1935, ரைட். ஸோ இந்த இன்ட்ரோ எழுதுனது இஎம் ஃப்ராஸ்டர், ரைட். ஸோ இதுல முக்கியமான அந்த கதை கரு, ரைட், யார் அப்படின்னா பாக்கா. அவன் யார் அப்படின்னா ஒரு ஸ்வீப்பர், ரைட். ஸோ அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால, ஏன்னா இப்பவுமே ரைட் நமக்கு நிறைய வந்துருச்சு, ரைட். நம்ம ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டோம், நிறைய படிச்சுட்டோம். பட் இருந்தாலுமே ரைட் அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரமா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கதான் செய்யும், ரைட். அந்த அன்டச்சபிலிட்டிங்கிறது எல்லா அப்படியே மறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால, ரைட், ஒருத்தர் இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும், ரைட். ஸோ அதான் அவனோட ஒரு நாள் ஸ்டோரி ஆஃப் அ சிங்கிள் டே ஆஃப் பாக்கா, ரைட். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மூணு ரெமெடி கொடுக்குறாரு, அவரே கொடுக்குறாரு. ஒரு 3 ரெமெடி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ஒன்று கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிறது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ரைட். இன்னொன்று என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றது, ஃப்ளஷ், ரைட், அதெல்லாம். மூணாவது என்ன அப்படின்னா அந்த காந்தியோட பிரின்சிபல்ஸை ஏத்துக்கிறது, ரைட். ஸோ இந்த 3 விஷயத்த அவர் சொல்லுவார். அதான் 3 ways to liberate them. And he is much influenced from Darwin and Marx, ரைட். அண்ட் கடைசியில் என்ன அப்படின்னா இந்த ஒர்க்ல காந்தியே இன் பர்சனா வருவார், ரைட். அப்படி எழுதியிருப்பார் முல்க்ராஜ் ஆனந்த். ஓகேவா, கேட்கலாம், ரைட், எந்த ஒர்க்ல காந்தி வர்றாருன்னு கூட, ரைட். அன்டச்சபிள் 1935 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கூலி 1936, அடுத்த வருஷமே எழுதுறாரு. இட்ஸ் அபவுட் கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ரைட். ஸோ முன்னோம் அதுல வந்து யாரு பாக்கா, ரைட், ஒரு ஸ்வீப்பர். இதுல வந்து என்ன அப்படின்னா முன்னோம், ரைட், போர்ட்டர் பா எங்க இருந்து வர்றான் அப்படின்னா காங்க்ரா ஹில்ஸ்ல இருந்து வர்றான், ரைட். காங்க்ரா ஹில்ஸ்ல இருந்து வந்தவன் ஊர்ல எப்படி இருக்கான் அப்படின்னா அவனால அந்த ஊர்ல இருக்கவே முடியல, ரைட். அந்த ஊர்ல வந்து அவனை வந்து மனுஷனாவே ஏத்துக்கிடல, ஒரு ஹியூமன் பீயிங்காவே ஏத்துக்கல, ரைட். கடைசியில் இங்க வர்றான், ரொம்ப கஷ்டப்படுறான்,
ரைட், நொந்து நூலாகி கடைசியில் டியூபர்குலோசிஸ் வந்து இறந்து போயிடுறான். ரைட், இதுதான் யார் அப்படின்னா முன்னோ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மூணாவது ஒர்க் என்ன அப்படின்னா, 2 leaves and a bud. ரைட், 2 leaves and a bud. ரைட், நம்ம ஓரளவுக்கு இந்த டைட்டில் வச்சு நம்ம வந்து என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். 2 leaves and a bud அப்படிங்கும்போது ஒன்னே தான், என்னது, தேயிலை தோட்டத்தை பற்றினது. ரைட், டாபிக் ஆஃப் ஆப்ரேஷன் கங்கு. ரைட், கங்கு எ பெர்சன் ஃப்ரம் அசாம். ரைட், அப்போ டீ பிளான்டேஷன். ரைட், டீ பிளான்டேஷன் நடக்கிற ஆப்ரேஷன்ஸை பற்றி பேசுகிறதா 2 leaves and a bud. ரைட், ஸோ அது முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா கங்கு. ரைட், எ பெர்சன் ஃப்ரம் அசாம். ரைட், ஸோ அப்போ செட்டிங் எங்கே அப்படின்னா அசாம் தான். ஓகேவா. அடுத்து இவரோட ஃபேமஸான ட்ரிலஜி என்ன அப்படின்னா லல்லு ட்ரிலஜி. ரைட், லல்லு ட்ரிலஜி ரொம்ப முக்கியமான, மூணுமே தெரிஞ்சுக்கணுங்க. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் படி பாருங்க. த வில்லேஜ், செகண்ட் ஒன் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், மூணாவது த ஸ்வாட் அண்ட் த சிக்கிள். ரைட், ஸோ இதில் அக்ராஸ் த பிளாக் வாட்டர். ரைட், ஸோ எல்லாமே லல்லு ட்ரிலஜி. ரைட், இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸில் என்ன அப்படின்னா லல்லுவோட லைஃப் கேட்டாங்க ஒரு தடவை. லல்லுவோட லைஃபை டிஸ்கிரைப் பண்ணுறது எந்த ஒர்க் அப்படின்னா அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ். ரைட், அவர் ஒரு சிப்பாய். ரைட், ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த ராயல் சோல்ஜர். ரைட், என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ அந்த அந்த டைம் தான் என்ன அப்படின்னா ஓவர்சீஸ்க்குலாம் அனுப்புகிறாங்க. ரைட், இவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா போகும்போது என்ன அப்படின்னா நம்ம பிரிட்டிஷுக்கு தானே ஒர்க் பண்ணுறோம், அப்போ பிரிட்டிஷ் வந்து நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிடுவாங்க நினச்சி தான் போவோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அங்கே அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற டயத்தில் மீன் வைல் இங்கே என்ன அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னு போட்டு மொத்த லேண்டையும் பிடிங்கி ரோட்டில் நிப்பாட்டிடுவாங்க. ரைட், ஸோ இது அவனுக்கு தெரியாது. இது அது தெரியாமலே அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். And this is the only novel set in World War I. And the last one is The Sword and the Sickle. Title யார் கொடுக்குறாரு அப்படின்னா ஜார்ஜ் ஆர்வெல். ரைட், முக்கியமான ரைட்டர் ஜார்ஜ் ஆர்வெல். Deals with the rise of communism. Right, and அடுத்த work The Big Heart. Right, so The Big Heart it deals the conflict between hereditary coppersmiths and capitalists. Right, The Big Heart. அதில் முக்கியமான கேரக்டர், சென்ட்ரல் கேரக்டர்ஸ் ஆர் ஆனந்தா அண்ட் ராலியா. The Big Heart. ஸோ அடுத்து இது கொஞ்சம் முக்கியங்க. He planned 7-part autobiography of which 4 was completed. Right, 7 part ஒரு ஆசை இருந்திருக்கு, பட் 4 was completed. Right, அதில் first one 7 Summers. Right, 7 Summers 1951. It talks about the first 7 years of childhood. முதல் 7 வருஷம். அடுத்து The Morning Face, which won Sagatya Academy Award 1963. Right, Morning Face, which won Sagatya Academy Award. அடுத்து Confession of a Lover. அடுத்து The Bubble. ஆர்டர் படி பார்த்துக்கோங்க. ரைட், 7 Summers 1951, அடுத்து Morning Face, Confession of a Lover, The Bubble. And the last work is important work. ஏன்னா இதில் தான் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம மேலே பார்த்து லல்லு, ஆனந்தா, ரைட், கங்கு எல்லாம் ஓகே. இப்போ நம்ம கடைசியாக பார்க்குற ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் சென்ட்ரல் கேரக்டர் இருப்பாங்க, கௌரி. ரைட், ஸோ எந்த நாவலில் ஃபீமேல் சென்ட்ரல் கேரக்டர் இருக்கு, இல்லை கௌரி எந்த நாவல், நீ எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ ஃபீமேல் சென்ட்ரல் கேரக்டர் யார் அப்படின்னா சாரி எந்த நாவலில் இருக்காங்க அப்படின்னா த ஓல்டு விமன் அண்ட் த கவ். ரைட், த ஓல்டு விமன், டைட்டிலே பாருங்க ஓல்டு விமன் தான் இருக்கு, விமன். ரைட், ஸோ த ஓல்டு விமன் அண்ட் த கவ். ரைட், சென்ட்ரல் கேரக்டர் யார் அப்படின்னா கௌரி. இதான் என்ன அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த். ரைட், த வெரிட்டபிள் டிக்கன்ஸ், அன்டச்சபிள். ரைட், அடுத்து கூலி, 2 Leaves and a Bud. ரைட், அடுத்து லல்லு ட்ரிலஜி, த பிக் ஹார்ட். அடுத்து அவரோட 4 கம்ப்ளீட் ஆட்டோபயோகிராஃபி. கடைசியில் த ஓல்டு விமன் அண்ட் த கவ். We move to R.K. Narayanan from Tamil Nadu. Right, is best remembered for creating the fictional village of Malgudi. Right, so Malgudi, which situated on the banks of Sarayu. Right, so in the fictional river, in the fictional village, right, கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப இப்போ வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆர்கே நாராயண். ரைட், நான் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், எந்த ஒர்க்லாம் நீங்கள் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு செகண்ட். ரைட், நீங்கள் எல்லாருக்குமே படிக்காமல் இருந்தாலும் முக்கியமான ரைட்டர்ஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபென்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அவார்ட். ரைட், ஃபர்ஸ்ட் ரெசிபென்ட். ரைட், சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் நாவல் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் டிபிக்டிங் சுவாமிநாதா. ரைட், அந்த டைட்டில் இருக்கிறதா. ரைட், சுவாமிநாதா எ ஸ்கூல் பாய் ஃப்ரம் மால்குடி. எங்கே படிக்கிறா அப்படி ஸ்கூல் வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல்.
அதுல இன்னொரு ஃப்ரெண்டு தான் யாரு அப்படின்னா ராஜம், ரைட்? ஸோ ராஜம், ரைட், இஸ் சிம்பிள் ஆஃப் கலோனியல் பவர், ரெப்ரசன்ட் ஒயிட் சுப்ரீமசி. அண்ட் இன்னொரு மற்ற கேரக்டர்ஸ் அதர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோமு, செல்ஃப் மானிட்டரிங், ரைட், இதெல்லாம் குவாலிட்டிஸ். மணி இஸ் கால்டு த மைட்டி குட் ஃபார் நத்திங். ஷங்கர் த பிரில்லியன்ட் ஒன். சாமுவல் த ஆர்டினரி, ரைட்? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ், ரைட்? சுவாமியை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ். அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமியோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, சுவாமி இஸ் அ டெய்ல் ஆஃப் ராஜம், ரைட்? ஸோ ராஜம் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மால்குடி கிரிக்கெட் கிளப், ரைட்? எம்சிசி, மால்குடி கிரிக்கெட் கிளப். அவரோட அதர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், ரைட், டீல்ஸ் வித் சந்திரன், ரைட்? ஸோ அதில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், ஹூ லவ்ஸ் மைத்தி. பட் லேட்டராக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரேக்கப் நிறைய ஆகுது. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா என்கேஜ் வித் சுசீலா, பிகம் த சீஃப் ஏஜென்ட் ஆஃப் த மேகசின் கால்டு த டெய்லி மெசஞ்சர். Next work is the English writer, deals with his school and college life, our own autobiography, right? The English teacher. இதுல ப்ரொட்டகானிஸ்ட் நேம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன். ப்ரொட்டகானிஸ்ட் நேம் குழப்பிடாதீங்க, ரைட்? மேல இருக்கிறதுல சந்திரன், ரைட்? சந்திரன் பிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திரன் பிஏ, ரைட்? கிருஷ்ணன் யாரு? இங்கிலீஷ் டீச்சர், ரைட்? கிருஷ்ணன் யாரு அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சர், ரைட்? ஸோ இந்த ஒர்க் இங்கிலீஷ் டீச்சர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ஒர்க்ஸ் தட் திஸ் ஒர்க் இஸ் டெடிகேட்டட் டு ஹிஸ் ஒய்ஃப் ராஜம், ரைட்? ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து த கைட், நிறைய பேர் படிச்சிருப்போம் இதை, ரைட்? வெல் நோன் நாவல், ஹேஸ் டூ மேஜர் கேரக்டர்ஸ். ஒன்று ரயில்வே ராஜு, ரைட்? இன்னொன்று ரோசி, ரைட்? தென் த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி, இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இஸ் வாசு, a taxidermist, right? Persuades Natraj to rent him a room, right? Man eater of Malgudi. அடுத்து டாக்கட்டிவ் மேன், ரெண்டு முக்கியமான கேரக்டர். ஒன்று டிஎம், ரைட்? அதில் ஃபுல்லாகவே ஒரு டிஎம் தான் வருவார் அந்த ஹோல் நாவல்லையுமே, டிஎம் ஆஃப் கபீர் ஸ்ட்ரீட். இன்னொன்று டாக்டர் ரான் ஃப்ரம் அன்னோன் லேண்ட் ஆஃப் டும்பக்டோ. ஸோ டிஎம் டாக்டர் ரான், டிஎம் ஃப்ரம் கபீர் ஸ்ட்ரீட், அடுத்து டாக்டர் ரான் ஃப்ரம் அன்னோன் லேண்ட் ஆஃப் டும்பக்டோ. Then R.K. Narayan's The Dark Room. It talks about the disharmony of domestic life. ஸோ இவர் என்ன அப்படின்னா ஒரு கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மேலே எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ரைட்? ஒரு பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான இல்லை அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த் மாதிரி கொஞ்சம் என்னது இந்த ஒரு, ரைட்? அவ்வளோ ரொம்ப ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டார், ரொம்ப பக்கத்தில், ரைட்? எல்லார் வீட்லேயும் நடக்கிறது இல்லை எல்லார் கதையிலையும் நடக்கிற மாதிரி கொஞ்சம் என்னது ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். R.K. Narayan's The Dark Room deals about the disharmony of domestic life, right? Here the main character is Savitri. So Savitri, Rosie, Daisy are the important female characters of R.K. Narayan, right? So சாவித்ரிங்கிறது நம்ம the dark roomல இருக்கிறது ரோசி, ரயில்வே ராஜு, ரைட்? த கைட். அண்ட் அடுத்து டெய்ஸி யார் அப்படின்னா நம்ம கீழே இருப்பாங்க, ரைட்? Next one, the vendor of sweets has two main characters, Jagan and his son Mali, right? Jagan and his son Mali. Then the financial expert depict the rise and fall of Margia, the financial wizard, Dr. Paul, right? இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா, தட் இஸ் இஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல், ரைட்? ஸோ பொலிட்டிக்கல் நாவல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தனியாக தான் கொண்டு வந்திருக்கோம், ரைட்? அப்போ எல்லாரோட பொலிட்டிக்கல் நாவலையா நீங்கள் தனியாக கொண்டு வந்துருங்க, ரைட்? வெயிட்டிங் ஃபார் மகாத்மா, இன்னொன்று இந்த டைட்டிலே நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்? தென் பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் த குவெஸ்ட் ஆஃப் மேன்ஸ் ஐடென்டிட்டி, ரைட்? ஒரு ஹியூமன் ஐடென்டிட்டி பற்றி பேசுகிறதா என்ன அப்படின்னா த பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ். இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு, ஒன்று ராமன், டெய்ஸி, ரைட்? அவரோட முக்கியமான ஃபீமேல் கேரக்டர்ஸ்ல இந்த டெய்ஸியும் ஒன்று. டெய்ஸி மட்டும் இல்லை, சாவித்ரி ஃப்ரம் த டார்க் ரூம், அடுத்து ரோசிங்கும் போது த கைட், அடுத்து கடைசியில் டெய்ஸி ஃப்ரம் த பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ். அடுத்து கடைசியில் லாஸ்ட் பாயிண்டா என்ன இருக்கு அப்படின்னா அவரோட ரெண்டு ஆட்டோபயோஸ், ஒன்று மை டேஸ், இன்னொன்று மை டேட்லெஸ் டைரி. இந்த ரெண்டுமே அவரோட ஆட்டோபயோ தான், ரைட்? ஸோ ஆட்டோபயோ நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரைட்? ஏன்னா நம்ம பார்த்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ரைட்? அதுல எது ஆட்டோபயோகிராஃபி இல்லைன்னு கேட்டிருந்தாங்க, ரைட்? எது ஆட்டோபயோகிராஃபி இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரைட்? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. தென் பவானி பட்டாச்சாரியா wrote 5 novels, அஞ்சையுமே நம்ம பார்க்க தான் போறோம், and a collection of short stories. So first one, So Many Hungers, set against Bengal famine and Quit India movement of 1943, right? 1942ல ஆரம்பிச்சு 43 வரைக்கும் போகும் குவிட் இந்தியா மூமெண்ட்.
It is a novel revolved around a story of the Basu family, right, and a peasant family, the Basu, right. So many hungers. Setting வந்து என்ன அப்படின்னா பெங்கால், ரைட். 1943. அடுத்து மியூசிக் ஃபார் மோகினி. இதில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா மோகினி தான், ரைட். ஹீல்ஸ் ஃப்ரம் கல்கட்டா. அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு பாப்புலர் ரேடியோ கேர்ள், ரைட். யாருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா ஜெயதேவ், ரைட். ஸோ இந்த இந்த மியூசிக் ஃபார் மோகினி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா இட் கவர்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ரைட். 1947, ரைட். 1950க்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் ஹீ ஹூ ரைட்ஸ் எ டைகர், முக்கியமான 2 கேரக்டர்ஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கேலோ எ பிளாக் ஸ்மித், இன்னொன்று அவங்களோட பொண்ணு சந்திரலேகா, ரைட். இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ். டைட்டில் வந்து ஹீ ஹூ ரைட்ஸ் த எ டைகர், ரைட். இட் டாக்ஸ் அபவுட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்து இந்த 4th ஒர்க் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ரைட். ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா த காடஸ் நேம் கோல்டு, ரைட். த எ காடஸ் நேம்ட் கோல்டு, மீரா சென்ட்ரல் கேரக்டர். அது முக்கியமானது இல்லை. அடுத்து இருக்கிறத முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரியில இருந்தா, ரைட். அவரோட ஓன் ஷார்ட் ஸ்டோரியில இருந்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாவலாக எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா டெஸ்பரேட் விமன், ரைட். ஸோ அந்த டெஸ்பரேட் விமன்ங்கிற ஷார்ட் ஸ்டோரியில இருந்தா இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாவலை உருவாக்கியிருக்காரு, ரைட். அந்த நாவல் நேம் என்ன, எ காடஸ் நேம்ட் கோல்டு. அதுல முக்கியமான கேரக்டர் யாரு, மீரா. ஷேடோ ஃப்ரம் லடாக், 1962 வார், இந்தோ சீனா வாரை பத்தி எழுதியிருப்பார், ரைட். சைனா இன்வேஷன், ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒன் சாகித்ய அகாடமி அவார்டா 1967, ரைட். ஸோ ஷேடோ ஃப்ரம் லடாக், இந்தோ சீனா வார், ரைட். 1962 நடந்த இந்தோ சீனா வார். அடுத்து விபூதி பூஷன், பத்தர் பாஞ்சலி, ரைட். பத்தர் பாஞ்சலி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ரைட். இந்த சத்யரஜித், ரைட். அவரோட இந்த ஃபிலிம் பத்தர் பாஞ்சலி, த சாங் ஆஃப் த ரோட் அண்ட் இட்ஸ் சீக்வல் இஸ் அபார்ஜிதோ, autobiography novel பத்தர் பாஞ்சலி, த சாங் ஆஃப் த ரோட், விச் மீன்ஸ், ரைட். அண்ட் இட் ஹேஸ் அ சீக்வல் நேம்டு அபார்ஜிதோ. பத்தர் பாஞ்சலி டீல்ஸ் வித் த லைஃப் ஆஃப் ராய் ஃபேமிலி, ரைட். ஸோ அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா துர்கா அண்ட் அப்பு, ரைட். துர்கா அண்ட் அப்பு. அடுத்து கேஎஸ் வெங்கட்ரமணி. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கேஎஸ் வெங்கட்ரமணி எங்கே வருவார் அப்படின்னா ஆர்கே நாராயணன் டைமில் வர்றவர், ரைட். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஸ்லைடில் இருக்கிறதுனால இவங்க கூட வர்றாங்கன்னு நினைக்க வேண்டாம், ரைட். கேஎஸ் வெங்கட்ரமணி ஆர்கே நாராயணன் டைமில் அவரோட கண்டெம்பரரி ரைட்டர் இவர். ஸோ ரைட்டர் ப்ரொஃபஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாயர். தமிழ் உலகு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வீக்லி மேகசின் ஒன்று வச்சிருந்திருக்காரு. தமிழ் உலகு யாரோட இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரை மீட் பண்றாரு, ரைட். தமிழ்நாடு வரும்போது ரவீந்திரநாத் தாகூரை மீட் பண்றாரு. அந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஓன் மேகசின் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் புக் பேப்பர் போட்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ டெபியூட் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நாவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட். முருகன் அண்ட் த டில்லர் 1927 எழுதியிருப்பாரு, ரைட். ஃபர்ஸ்ட் நாவல் முருகன் அண்ட் த டில்லர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், ரைட். முருகன் அண்ட் த டில்லர் 1927. அடுத்து கந்தன் த பேட்ரியாட், செகண்ட், ரைட். கந்தன் த பேட்ரியாட் 1932, 5 வருஷம் கழிச்சு, ரைட். ஃபர்ஸ்ட் நாவல் முருகன் அண்ட் த டில்லர், ரொம்ப அவரோட கேஎஸ் வெங்கட்ரமணியோட முக்கியமான ஒர்க் முருகன் அண்ட் த டில்லர் 1927. கே அப்பாஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க், ரொம்ப முக்கியமான ஒர்க் இன்குலாப், ரைட். இந்த நேம்லேயே நமக்கு தெரியுது, இட் இஸ் ஆல் அபவுட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ரைட். விவிட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மசக்கர், ரைட். 1919 ஏப்ரல் மாதம் நடந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர், ரைட். இன்குலப். ஸோ இதில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்வர், ஹீரோ நேம் வந்து அன்வர். இதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, என்ன அப்படின்னா கிரேட் நாவல், ஃபர்ஸ்ட் கிரேட் நாவல் ஆஃப் த இந்தியன் ரெவல்யூஷன், ரைட். ஸோ இன்குலாப் பேர் சின்னதாக இருக்கு, ஆனால் சப்டைட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, ரைட். ஃபர்ஸ்ட் கிரேட் நாவல் ஆஃப் த இந்தியன் ரெவல்யூஷன், ரைட். ஹீரோ நேம் என்னது, அன்வர், ரைட். அன்வர் தான். அடுத்து சம்மன் நகால், ஒன் ஆஃப் த நாவல்ஸ் ஆஃப் காந்தியன் கோட்ரைட். அப்போ நம்ம காந்தியன் கோட்ரைட்னா என்னன்னு தெரியும், ரைட். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட். அசாதியோட சேர்த்து, அசாதி தான் என்ன அப்படின்னா 4வது ஒர்க், ரைட். அதுக்கு முன்னாடி 3 ஒர்க் எழுதியிருப்பாரு, ஓகேவா, ரைட். நான் என்னன்னு நான் உங்களுக்கு கிளாஸ்ல அந்த அந்த மொத்தமாக உங்களுக்கு ஈரோட நான் சொல்கிறேன். பட் சம்மன் நகால்ங்கும் போது நமக்கு வந்து அசாதி நமக்கு கொஞ்சம் தெரியணும், ரைட். ஓன் சாகித்ய அகாடமி அவார்டு 1977. இட் டெல்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் லாலா கன்ஷிராம் ஆஃப் சியால்கோட், ரைட். சியால்கோட் தான் செட்டிங், ரைட். லாலா கன்ஷிராம் அண்ட் ஏ மேஜர் பார்ட்டிஷன் நாவல், ரைட். ஸோ காந்தியன் கோட், ரைட். மொத்தம் 4.
ரைட். அதில் 4வது தான் அசாதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து மனோகர் மல்ஹோங்கர். ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரைட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அந்த அந்த ராயல் ஆர்மியில் கொஞ்ச நாள் சர்வ் பண்ணியிருப்பாரு. ரைட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணி என்ன எழுதுறாரு அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எழுதுறாரு, டிஸ்டன்ட் ட்ரம். அதுவும் அவரோட டெபியூட் நாவல். ரைட். இதில் வந்து ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னா லெஃப்டினன்ட் கர்னல் கிரண். ரைட். ஏன்னா அவர் இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்காரு, அந்த 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 மெமரிஸ் எல்லாம் வச்சு. ரைட். அடுத்து பெண்ட் இன் கேஞ்சஸ். இந்த டைட்டிலோட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, பெண்ட் அப்படின்னா பார்ட்டிஷனா. ரைட். பெண்ட் இன் கேஞ்சஸ். ரைட். ஸோ அந்த பெண்டுங்கிறது என்னது, பார்ட்டிஷன். அதுக்கப்புறங்கிற மாதிரி. ரைட். ஸோ பெண்ட் இஸ் பார்ட்டிஷன் அண்ட் கேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. ரைட். அப்போ இந்தியாவோட பார்ட்டிஷன் ரிலேட்டட். This novel deals with Debi Dayal, a rich man who joined in terrorist group. Right. Terrorist group அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த டெரரிஸ்ட் குரூப் சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இயரால ரைட் யார் ஒருத்தங்க வெப்பன் ஏந்தி பிரிட்டிஷ் சுப்ரீமசி எதுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே டெரரிஸ்ட் தான். ரைட். இந்த மாதிரி ஒரு குரூப்ல தான் தெபி தயாள் போய் ஜாயின் பண்ணுவார். அண்ட் கயான் என்ன அப்படின்னா இவருக்கு நேர் ஆப்போசிட். அவர் வந்து ஒரு காந்தியன் ஃபாலோவர், அதாவது காந்தியன் பிரின்சிபல், இந்த அஹிம்சா. ரைட். இதை ஃபாலோ பண்ற ஒரு ஆள், அது கயான். தெபி தயாள் தான் ஹீரோ. ரைட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு அந்த ஆர்ம்டு குரூப், ரைட், ஒரு மிலிட்டன்ட்ல உள்ள இருக்காரு. இட் இஸ் செட் அகெயின்ஸ்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942-3 ரேஞ்சில் உள்ள செட்டிங். அண்ட் த லாஸ்ட் நாவல் இஸ் த டெவில்ஸ் விண்ட். இது என்ன அப்படின்னா ரொம்ப பழசுக்கு பின்னாடி போறாரு. ரைட். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857. ரைட். ரொம்ப பழசு. ரைட். த டெவில்ஸ் விண்ட். அந்த ட்ரையோட கடைசி ஆள் யாரு அப்படின்னா ராஜாராவ் காந்தபுரா. ஃபர்ஸ்ட் ஒன். ரைட். காந்தபுரா ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல். பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல். இதுல 2 விஷயம், ஒன்று நேரேட்டர் வேற, ஹீரோ வேற. ரைட். ஹீரோ யாரு, மூர்த்தி. ரைட். அண்ட் அவர் ஒரு காந்தியின் பிரின்சிபல். ரைட். அதுலேயே பாருங்க, ஹீ யூசஸ் ஹரிகதா. ஹரிகதா. ரைட். ஏன்னா அந்த ஹரிகதாலாம் சொல்லி தான் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லி வச்சு இன்னும் கொஞ்சம் புரியுங்கிறதுனால நிறைய ஹரிகதா சொல்றாரு. எதுக்கு, டு ஸ்ப்ரெட் த ஐடியாலஜி ஆஃப் அஹிம்சா. ரைட். அண்ட் நேரேட்டர் யார் அப்படின்னா அச்சக்கா. ரைட். அவங்க தான் கதையை சொல்றவங்க, அச்சக்கா. அண்ட் அதுல ஸ்கெஃபிங்டன் காஃபி ஹவுஸ் ரெப்ரசன்ஸ் ஒயிட் சுப்ரீமசி, ஒயிட் பவர். ரைட். 2வது ஒர்க் என்ன அப்படின்னா த சர்பண்ட் அண்ட் த ரோப் ஒன் சாகித்ய அகாடமி அவார்டு 1964. அவரோட 2வது ஒர்க், முக்கியமான ஒர்க், சர்பண்ட் அண்ட் த ரோப். ரைட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ராமசுவாமி. ரைட். ராமசுவாமி இஸ் த ஹீரோ. அண்ட் இதுல இட் டீல்ஸ் வித் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் வைஃப் மேட்லைன் அண்ட் ஹிஸ் பிளேட்டோனிக் லவ் ஃபார் சாவித்ரி. ரைட். ராமசுவாமி தான் ஹீரோ. அடுத்து த செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ், இம்பாசிபிள் லவ். இம்பாசிபிள் லவ்ங்கும் போதே ரைட் நமக்கு தெரிஞ்சிடும். ரைட். சிவராம சாஸ்திரி அண்ட் அ மேரிட் உமன். ரைட். செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ். த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர். இதுல ராமகிருஷ்ண பாய் செக்லர் ஹூ லவ் சாந்தா. அவங்க யார் அப்படின்னா ஒரு ஸ்கூல் மிஸ்ட்ரஸ். ரைட். சாந்தா வந்து ஒரு ஸ்கூல் மிஸ்ட்ரஸ். ரைட். இந்த கதை என்ன அப்படின்னா த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர். ரைட். அடுத்து லாஸ்ட்ல என்ன அப்படின்னா காம்ரேட் கிர்லவ். ரைட். ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் பிரெஞ்ச். ஏன்னா ரொம்ப வருஷமா பிரான்ஸ்ல இருந்து இருப்பார். ரைட். பிரெஞ்ச். கிர்லவ் இஸ் யாரு, அந்த கிர்லவ் யாரு, காம்ரேட் கிர்லவ்ங்கிறது யார் அப்படின்னா பத்மநாப ஐயர். அண்ட் த நேம் இந்த வித்தியாசமா இருக்குல்ல, காம்ரேட் கிர்லவ், டேக்கன் ஃப்ரம் தஸ்தோவஸ்கி நாவல் த பொசஸ்ட். ரைட். த பொசஸ்ட் அப்படிங்கிற தஸ்தோவஸ்கி நாவல்ல இருந்தா இந்த டைட்டில் எடுத்திருக்காங்க, கிர்லவ். ரைட். காம்ரேட் கிர்லவ். ரைட். அப்ப என்னென்ன ஒர்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் காந்தபுரா, அடுத்து சர்பண்ட் அண்ட் த ரோப், செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ்ஸ், த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர், அண்ட் லாஸ்ட்ல காம்ரேட் கிர்லவ். அதே தான் நம்ம இங்க எக்ஸ்ட்ராஸ்ல பார்க்க போறோம். நீங்க நல்லா பாருங்க, நம்ம பார்த்தா தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாவல் காந்தபுரா. நேரேட்டர் ஆஃப் காந்தபுரா அச்சக்கா. இப்போ தான் பார்த்தோம், ஹீரோ ஒருத்தங்க, நேரேட்டர் ஒருத்தங்க. ஹீரோ யாரு நம்ம பார்த்தோம், மூர்த்தி. ரைட். ஹீ யூஸ்டு ஹரிகதா. ரைட். அச்சக்கா வந்து நேரேட்டர். ரைட். அடுத்து நாவல் ஆன் ஈஸ்ட் வெஸ்ட் மெட்டாபிசிக்ஸ், த சர்பண்ட் அண்ட் த ரோப். ரைட். சர்பண்ட் அண்ட் த ரோப். இன்னொரு முக்கியமான விஷயம், இட் ஒன் சாகித்ய அகாடமி அவார்ட். ரைட். அது மாதிரி பார்த்தோம் 1964. டைட்டில் சிம்பிள் ஃப்ரம் அத்வைத்த வேதாந்தா. ரைட். இது கொஞ்சம் நம்ம என்ன சொல்றது, அந்த ஈஸ்டர்ன் பிலாசபி ரிலேட்டட். ரைட். அத்வைத வேதாந்தா, சர்பண்ட் அண்ட் த ரோப்.
அடுத்து காமிக் philosophical நாவல், ரைட்? காமிக் கம் philosophical நாவல்ங்கும் போது த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர், ரைட்? தென் கமலா மார்க்கண்டேயா, her first published work is Nectar and a Sieve, which depicts the life and sufferings of farmer எங்க in rural India. கமலா மார்க்கண்டேயோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, இந்த ரூரல் இந்தியாவில் அந்த இல்லை அப்படின்னா அந்த மாடர்னைஸ்டு நம்ம சொல்கிறோம்ல, ரைட்? இல்லை அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், ரைட்? அதனால ஒரு சாதாரண ஒரு மக்கள், ரைட், ஒரு காமன் பீப்புள் எப்படி சஃபர் ஆகுறாங்கிறத டிபிக் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க, நெக்டார் அண்ட் சீவ், ரைட்? ஸோ மோஸ்ட்லி அவங்க நாவல் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த அர்பன் ரூரல் டிவைட் இருக்கும். இந்த நெக்டார் அண்ட் சீவ் டைட்டில் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எஸ்டி கால்ரிட்ஜ் போயம் ஒர்க் வித்தவுட் ஹோப், ரைட்? ஒரு மைனர் போயம், ரைட்? ஒர்க் வித்தவுட் ஹோப், அதுல இருந்தா நெக்டார் அண்ட் சீவ்ங்கிற டைட்டில் எடுக்கிறாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ருக்மணி, ரைட், அவங்க தான் அந்த கதையை கொண்டு போறாங்க, ரைட்? ப்ரோட்டகனிஸ்ட், அவங்களோட ஹஸ்பண்ட் நாதன், ரைட்? இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடர்னைசேஷன், ஒரு ஊர்ல ஒரு இண்டஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதான் கதை, ரைட்? ஒரு மாதிரி ரொம்ப ட்ராஜடியாக தான் போகும், ரைட்? அடுத்து அதர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சம் இன்னர் ஃபியூரியா இருக்கலாம், சைலன்ஸ் ஆஃப் டிசைர், பொசஷன், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், நோவேர் மேன், ரைட்? டூ வெர்ஜின்ஸ், ரைட்? இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ்ல ரவி தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரைட்? ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் வித் ஹங்கர், ரைட்? பசி, ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ஹீரோவுக்கு பசி இருக்கு, ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்க கதை எப்படி போகுது அப்படின்னு, ரைட்? ஐ ஆம் ஹங்க்ரி, ஐ வாண்ட் அ மீல், இப்படிதான் என்ன அப்படின்னு ஆரம்பிப்பான். ஏன்னா ரொம்ப பசியில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வீட்டுக்குள்ள போகக்கூடாதாங்க, பட் இருந்தாலும் உள்ள போயிட்டு என்ன செய்யறான், கெஞ்சி காலில் விழுந்து கேட்கறான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அண்ட் ரவி compares the whole city into a jungle, right? Prey and the predator, right? And the theory, right? He compares the whole city into a jungle, right? எக்ஸ்ட்ராஸோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ டெபியூட் நாவல் டைட்டில் ஃப்ரம் கால்ரிட்ஜ் ரெண்டுமே என்னன்னா ஒரே ஒர்க் தான், நெக்டார் அண்ட் சீவ் 1954 வருது, ரைட்? நெக்டார் அண்ட் சீவ். நாவல் ஃப்ரம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சம் இன்னர் ஃபியூரி, ஈஸ்ட் வெஸ்ட் பேட்டர்ன், பொசிஷன், இல்லை ஜஸ்ட் ஒரு லேசா ஒரு தடவை கிளான்ஸ் மாதிரி பார்க்கறது யூஸ் ஆகும். அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், த காஃபர் டேம்ஸ், இந்த டைட்டிலே இருக்கு பாருங்க, காஃபர் டேம்ஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். த நோவேர் மேன் நாவல் அண்ட் ரேசிசம் இன் பிரிட்டன், நோவேர் மேன், ரைட்? பிரிட்டன் நோவேர், ரைட்? டூ வெர்ஜின்ஸ், ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி, வெர்ஜன், ரைட்? செட்டிங் ஆஃப் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், ரவி. நம்ம அங்கே பார்த்தோம் ஐ வாண்ட் மீல், எந்த ஊர் அப்படின்னா ரொம்ப பெரிய ஊர்னால நம்ம ஊர் தான், மெட்ராஸ், அர்பன் மெட்ராஸ், ரைட்? ஸோ நம்ம இதோட இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரைட்? மிச்ச கிளாஸை நம்ம அடுத்த கிளாஸில் ட்ரூத் ப்ரவர்லேருந்து ஆரம்பிப்போம், ரைட்? வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்காம இன்னைக்கு கிளாஸில்? இருக்கீங்களா? லைனில் போயிட்டீங்களோ மேம்? Sir, no doubt. But தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். be fast. எஸ் மேம், நான் குறைச்சிக்கிறேன் மேம், ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். Okay, sir. எஸ் மேம், எனக்கு You 2 கிளாஸ் limited தான் the கொடுத்துருக்காங்க portion. Yeah, if you மேம். limited the portions, it would be helpful for us to எஸ் மேம், memorize or understand. ஷுவர் மேம், ஷுவர். நான் கொஞ்சம் குறைச்சி ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். Okay, sir. Thank you, sir. எஸ் மேம், எஸ் மேம். வேற ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா ப்ளீஸ் மேம்? சார் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இஃப் இட் இஸ் நாட், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிச்சத்தை கொஞ்சம் ஸ்லோவாகவே கண்டினியூ பண்ணுவோம். தென் வி ஷால் வைண்ட் அப் மேம். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ மேம். Thank you, sir.